பல்வேறு கலவரங்களுக்கு நடுவே சில உயிர் பலி எல்லாம் பெற்றுவிட்டு மீண்டும் நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கிறது. நீட் தேர்வு அதாவது நீட் ரிசல்ட் வந்தாதான் முன்னாடி கலவரமா இருக்கும், பஞ்சாயத்தா இருக்கும், ஏதாவது உயிர் பலி நேர்ந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடும். அதெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு பிரச்சனை ஆகுது, கோச்சிங்க்கு பிரச்சனை ஆகுது. ஆமாம், எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. அதை குறித்த விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த அண்ணாமலை பெற்று போட்ட வார் ரூம் சங்கிகள் இருக்காங்கல்ல, ஆமாம், இப்போ அவங்க வந்து என்ன அந்த குழு என்ன கலைக்கலையா? அதுக்கு அப்படியே போட்டது தான், அது அப்படியே கலக்குறாங்க. எல்லா குழுவும் கலைக்கிறாங்க, அந்த குழு ஒன்றும் கலைக்கலையா? யாருக்கு வேலை செய்வீங்க இப்போ? அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு தினுசான ட்ராக் எடுத்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நீட் தேர்வுனால வர பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பதி நாராயணன் அதானே, திருப்பதி நாராயணன் திருப்பதி ஆந்திராடா, திருப்பதி ஒருத்தர் ஒரு பீஸ் சுத்துமே அந்த ஊருக்கு சொந்தக்காரர். அவரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு, யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோங்க. ஆமா, நாங்கள் பாஜகவோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். அவங்க அதுலேருந்து மிரட்டல. சொல்றது யார் சொல்லியிருப்பா? ஐயா தமக ஐயா ஜி.கே. வாசன். ஆமாண்டா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பார்த்தியா நீ? ஏண்டா இவ்வளோ பேசுறிய, இவ்வளோ நிகழ்வுல நீ வந்து பார்த்துருக்கிறிய, ஒரு இந்தியாவே அசர்ற மாதிரி அலற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை நீ கவனிக்கல. நீ அவரை ஃபாலோ பண்ணாம என்ன நீ அரசியல் நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்க? நீ அதுதான் நான் சொல்றேன் பாரு, அந்த மேட்டர் சீனியருக்கு ஜூனியருக்கு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன் பாரு. இது யார் சொன்னது? ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லி. எடப்பாடியாரா? என்ன சொல்றாரு? நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஒன்னா தான் இருக்கோம், மகிழ்ச்சியா தான் இருக்கோம். நல்லா வச்சிருக்கிறாங்க எங்களை பாஜக, மிரட்டலாம் இல்ல, ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறாரு. அதை ஒட்டி சில நீதான் சொல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு ஒன்று அப்படி டீல் பண்ணலையே ராஜா அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான வெரைட்டி ரைஸுகள். ஓகே, வெரைட்டி ரைஸ் தான் ஒரு நாள் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல செங்கல்பட்டு அருகே மதுராந்தகம் பகுதியொட்டி கயல்வெளி அப்படின்ற மாணவி நீட் தேர்வு எழுத இருந்தவங்க, அவங்க இந்த பயத்தின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறாங்க. ஆமாம், நீ எழுதிட்டு தான் என்ன எழுதுறதுக்கு முன்னாடிலாம் இந்த ஒரு அச்ச உணர்வுலாம் வருது. அதாவது நீட் தேர்வு மற்ற தேர்வுலாம் வந்து அந்த ரிசல்ட்டை ஒட்டி வர பயம், இல்லை வந்து அந்த விஷயத்தில் ஏதாவது பயம் வரும். இந்த நீட் தேர்வுங்கிற ஒன்று மட்டும்தான். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷனில் ஆரம்பிச்சு நீட் தேர்வு 12th முடிச்சோடனே ஆரம்பிச்சிருது. முன்னாடி இப்போ டாப் கிளாஸ் எல்லாம் முன்னாடி எப்படின்னா முடிச்சோடனே, அதெல்லாம் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன். இல்லைப்பா, என்ன சொல்கிறேன்னா 12th முடிச்ச பிறகு ஒரு அடுத்து என்ன போகலாம், என்ன படிக்கலாம். இப்போ அதிகமாக பர்சன்டேஜ் வாங்கிருக்கேன், 90 மேலே வாங்கியிருக்கீங்களா ஒன்று இருப்பாங்க, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ஐஏஎஸ் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்கல்ல. இப்போல்லாம் நீட்டு நினச்சாலே ஒரு மாதிரி 12th முடிச்சோடனே பதட்டம் போயிடுறாங்க டாக்டருக்கு உள்ளவங்களாம். ஏன்னா இவங்க பண்ணி வச்சிருக்கிற வேலைகள் அப்படி. அவங்க அந்த மாணவியின் குடும்பத்தாருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம திரும்பி பதிவு பண்ணுறது தான், தற்கொலை என்பது வந்து தீர்வு கிடையாது. அரசு வந்து அதற்கான பிரத்யேக எண்கள் வைத்திருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருந்தால் தயவு செய்து அந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போ இன்னும் எவ்வளோ உயிர் பலியை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இது எல்லாத்துக்கும் யாரை பொறுப்பாக்கணும்? இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர் தான், ஆளுநர் ஆரியன் ரவி தான் நம்ம பொறுப்பாக்க முடியும். திமுக தான் பொறுப்பு. திமுக இப்பன்னு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக வந்து பெற்று கொடுக்குதுன்னு சொன்னிச்சு, ஏன் இன்னும் பெற்று அந்த இது என்னது அந்த சீக்ரெட்டா ரகசியம் என்ன? ஏற்கனவே ரகசியம்லாம் சொல்லியாச்சுரா. ஜெயிச்சு முடிச்சோடனே சட்டப்பேரவையில மசோதாவை போட்டு அமைச்சாச்சு. எந்த காலத்திலயும் ஐ வில் நெவர் சைன் அப்படின்னு சொன்னது யாரு? ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவியை எதிர்த்து ஆளுகிற திமுக தலைமையிலான கூட்டணி விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவர்களை தவிர வேற யாராவது எதிர்த்து பேசியோ குரல் கொடுத்தோ நீங்க பாத்தீங்களா? போராட்ட வடிவம் ஏதாவது முன்னெடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? இங்க ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் சிபிஎம், விசிகா, திமுக அவங்க நடத்துறாங்க. சிபிஎம் அவங்க நடத்துறாங்க. விசிகா அவங்க தனியா நடத்துறாங்க. திமுக அவங்க தனியா நடத்துறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நீட் எதிர்ப்பு போராட்டம் வந்து இங்கே நடந்துச்சு, துணை முதல்வரோட தலைமையில் இங்கே நடந்துச்சு. அப்போ கூட மேடையில் அவர் வந்து கேட்டார், அதிமுக கூட வாங்க, அவங்களுடைய இளைஞர் நீங்களே கூட கிரெடிட் கூட நீங்களே எடுத்துங்க. அது வந்து ஒரு வரலாற்று சம்பவம், அது நீங்க கூட எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்ந்து வந்து நில்லுங்க, மாணவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு திமுக அறிவிச்சிருச்சு. அதாவது ஒரு கட்சி அது வந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து
அதை எப்படி சட்டமன்றத்தில் கொண்டு போக முடியுமோ, அதை எப்படி ஆளுநர்கிட்ட கொண்டு போக முடியுமோ, சட்ட ரீதியாக அதை எப்படி கொண்டு போக முடியுமோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலத்தில் இறங்கி ஆளுங்கட்சியா இருக்கிறது போராட்டம் நடத்தி பார்க்க முடியுமா? அதுவும் நடந்துச்சு. இதுக்கு மேல திமுக இதுல வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதாவது திமுக ஒரு வேலை செய்யுது, நீட்டு எதிர்ப்புக்காக ஒரு வேலை செய்யுது. அது வந்து அந்த வேலை செய்யும் போது ஒருத்தன் தடுக்கிறான். ஓகேவா? அவனை பத்தி அப்ப என்ன பண்ணுது? நீ தடுக்கிறவன் எவனோ, மக்களுக்காக நீ வேலை செய்யறனா, தடுக்கிறவன் எவனோ அவன் சட்டையை பிடிச்சி தானே கேட்கணும். என்னப்பா மக்களுக்காக கேட்கறேன், என்ன சும்மா இருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? திமுக சொன்னிச்சுல, எங்க அது பண்ண முடியல பார்த்தீங்களா? அதாவது இவனால எதிர்க்க முடியல, அதனால எதிர்க்கிறவனுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. வன்மங்கள் கொண்டு தெரியுறாங்க, பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கம் மட்டுமே தான் இருக்குதே தவிர மாணவர்களுடைய நலன் எதுவுமே கிடையாது. மற்ற தேர்வில் இருக்கிற சிக்கல்ல வேற எதுவுமே. ஏன் இந்த தேர்வுக்கும் மற்ற தேர்வுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது, ஒரு சட்ட பேண்ட்ல இருந்து ஒரு மூக்குத்தி கம்மல்ல இருந்து எல்லாமேவா பிரச்சனையா வருது, பொட்டுல இருந்து எல்லாமேவா பிரச்சனை. நானும் உலகத்துல எவ்வளவோ இது பார்த்திருக்கேன், தேர்வுகள், கேள்வி. உங்களுடைய அனுபவம் நான் எதையும் எழுதுறது கிடையாது, பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அநியாய அக்கிரமம் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லடா. அதை கழட்டு, இதை கழட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, மூக்கணுன்றது, காதணுன்றது, எல்லா வகையிலும் டெஸ்ட் பண்ணி. அது என்னதான்டா அப்படி என்னன்னு தெரியலடா எனக்கு. அவனை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எழுதாத அப்படின்னு யாரும் சொல்லிடு. இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றீங்கல்ல, இத பார்டர்ல பண்ணிருந்தீங்கன்னு எங்க காஷ்மீர் பார்டர்ல பண்ணிருந்தீங்கன்னு இந்தியா வந்து இன்னும் எவ்வளவு சேஃபா இருக்கும். அந்த 27 உயிர் போயிருக்குமா? இங்க வந்து மூக்குள்ள விட்டு நோண்டு, அப்ப அங்கேயும் நோண்டு, பார்டர்லயும் நோண்டி இருக்கணும்ல. இங்க சட்டம் மொத்தம் வந்து 6க்கு மேல இருக்க கூடாதுங்கிறீங்களா? அதே மாதிரி அங்க பாத்துருக்கணும்ல. அங்க தடை விட்டு அவன் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டை அடிக்கிறேன், பிளைட்டை போய் செக் பண்றேன், ட்ரெயின் செக் பண்றேன். 1.5 வருஷமா ஒருத்தர் குடுத்துல இருந்திருக்கான், அப்பதான் அவனை கண்டுபிடிக்கல. எல்லா சமயம் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு பையன் வந்து டிஷர்ட் போட்டு வந்தாப்ல, அவங்க அப்பா வந்து பட்டன் வச்சுதா டிஷர்ட், உடனே அவங்க அப்பா வந்து ஃபுல் ஹேண்டா இருக்கு, நீங்க இது பண்ணக்கூடாது, உடனே அங்க மாத்துங்க. அவங்க அப்பா போட்டிருக்க சட்டை டிஷர்ட் போட்டுன்றாரு, செக் பண்ணினா தெரியும்ல. அந்த பையன் போட்டிருக்கிறது வெறுமனே அவ்வளவுதான் இருக்கு. அந்த டிஷர்ட் நான் அந்த இடத்துல எப்படி நீங்க விட்டு வைக்க முடியும்? அது நீ எப்படி செக் பண்றல? 1க்கு 2-3 பேர் செக் பண்றீங்க, ஒண்ணுமே இல்ல. அது வந்து சாட்டை பண்ணுவாங்க. நான் சொல்றது இங்கே செக் பண்றத சொல்றேன். அப்ப இல்லன்னா உள்ள அனுப்ப வேண்டியதானே? அது எதுக்கு அவ்வளவு ஸ்கிரீன்? சரி, அதுக்கு ஓகே, அப்படி ஒரு லாஜிக். சட்ட பொத்தான் அதிகமா இருக்கு, நீ போய் மாட்டிக்கலாம்னு ஒரு பெண்ண. அது எந்த கணிப்புல வருது தெரியல. அது எந்த லாஜிக், என்ன ரூல்ஸ் தெரியல. பண்ணவங்களுக்கு வெளியது பட்டன் அதிகமா இருந்துட்டா என்ன பிரச்சனை? இல்ல அப்பனா என்ன பண்ணணும்னா, நீங்க சட்ட தைக்கும் போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருங்க. எக்ஸாமுக்குள்ள இந்த மாதிரி நாங்கள் அலோட் பண்றது கிடையாது, அதனால இவ்வளவு பட்டன் தான் சட்டையில இருக்கணும்னு உத்தரவு போட்டுருங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அவ்வளவுதானே. அந்த பையன் இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிறத வாங்கிட்டு வந்து போடுறான், அவன் என்ன பண்ணுவான்? மொத்தமா மேனுஃபேக்சரிங்லயே அதான் சொல்றேன். நீ என்ன பண்ணி ஐஎஸ் அக்மார்க் போட்டு சட்ட பட்டங்கள் இதுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு போட்டுருங்க. நல்ல வேலையா அங்க இருக்கிற ஒரு பெண் காவலர் அவங்க வண்டியில கூட்டிட்டு போய் அவங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்கள கூட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒருவேளை அந்த இடத்துல இல்ல ஆக்சசிபிலிட்டி இல்ல அப்படின்னா என்ன பண்ணிருக்க முடியும்? இல்ல நல்ல வேலை வந்து அவங்க அங்க இல்லாம போயிருந்தாங்கன்னு என்ன பண்ணி. அதாவது இந்த நீட்டுங்கிற ஒரு பதட்டம் வந்தது அப்புறமா தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறவங்களை தவிர மற்ற துறையினரும் அவங்களோட ஹெல்ப் போட வேண்டியிருக்குது. போலீஸ்ல இருந்து, மீடியால இருந்து, மீடியாவில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்க இங்கே எங்கேயாவது, ஏன்னா அதோட பதட்டம் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது நெருக்கடியாக இருக்குது, பதட்டமாயிறாங்கன்னு சொல்லும்போது எல்லா வாத்தியார்களும் சரி எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு செய்ய வேண்டியிருக்குது. நேற்று மட்டுமே 3 போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 3-4 போலீஸ் சம்மந்தப்பட்டு ஒரு பையன் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வர்றாரு, பதட்டத்தில் ஒன்று மட்டும் வெளியில வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இது தேவைப்படுது. உடனே இந்த பதட்டம் வந்து எல்லா துறையிலையும் பரவி இருக்குது. ஆமா, தலைமை காவலர் பாபு அப்படின்றவர் வந்து உடனே அதை பார்த்துட்டு, நீ ஏன்பா திரும்பி வெளில வர, ஏற்கனவே எப்படா வெளில அனுப்புறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், வெளில வந்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருவாங்க, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அவரு எடுத்துட்டு போய் டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. போன வாட்டில என்ன சம்பவம் நடந்துச்சுல, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, 4 கேட்ல ஏதோ ஒரு கேட்ல போய் நின்றுட்டாங்க. அந்த கேட்டுக்கு தான் உங்களுக்கு இது இருக்குது, இந்த கேட்ல இல்லைன்னு சொல்லலாம். இந்த கேட்டு சுத்தி போறதுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகுமா? 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த நீட் தேர்வு சம்பந்தமா பல பஞ்சாயத்து நடந்திருக்குது. அது எவ்வளவு கண்ணீர் கதைகள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் சொல்ல விட்டு தான் நம்மளுக்கு தெரியும். பல பேர் எழுதிருக்காங்க, பல பேர் பல ஸ்கூல் வாசல் நின்று 5 நிமிஷத்துல போயிருச்சு, 1 நிமிஷத்துல போயிருச்சு, இதுக்காக அனுப்பிட்டாங்க, நான் சைடு ஊசி போட்டு வந்து அனுப்பிட்டாங்கன்னு எவ்வளவு கதறல்கள் இருக்குது.
இப்ப நீங்க சொன்ன சம்பவம் இருக்குல்ல, இது என்ன லாஜிக்ல சப்பக்கட்டு கட்ட முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் கூட நீ 5-6 கேட்டு போட்டு வச்சிருக்க. நான் அந்த கேட்டை தேடுறதுக்கே நான் 1/4 மணி நேரம்னா நான் இன்னும் முதல் நாள்லயே வந்து குத்த வச்சு உட்காருவாங்க அப்படிங்கிற கேள்வி. ஒரு பரீட்சைக்கு எவ்வளவுதான் போட்டு மெனக்கிட முடியும்? முதல் தடவை கொடுமையா இருந்தது. 2வது தடவை எக்ஸாம் எழுதும் போது இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஜார்க்கண்ட் ராஜஸ்தான்லாம் போட்டு வச்சிருந்தாங்களே, மனசாட்சியே இல்லாம. அதை ஒட்டி படம் கூட வந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தேர்வு மையம் வந்து தெளிவா எந்த சென்டர்னு குறிப்பிடுறதுல பிரச்சனை. அதுல மாறி மாறி வந்தவங்கள வந்து காவல்துறை ஜீப்ல அழைச்சிட்டு போனது, வண்டியில கூட்டிட்டு போனது அப்படின்னு காவல்துறையினர், தமிழ்நாடு காவல்துறை உதவிகரமாக செயல்பட்டு இருக்காங்க. இல்ல இப்போ வந்து பசங்க வந்து காப்பி அடிச்சிடக்கூடாது, அவங்க வந்து ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு பசங்களை போட்டு உளவியெல்லாம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி செக் பண்றாங்களே, எக்ஸாம்ல இவ்வளோ குளறுபடி நடக்குதுல்ல, இதெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது, யார் தண்டனை கொடுக்கறது? இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அந்த சார்ட் அவுட் எப்படி பண்ண முடியுது? தண்டனை கொடுத்துருக்காங்களா? விளையாட்டா சும்மா கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? கர்நாடகாவில் அப்படிதான் தேர்வு எழுத போறப்ப ஒரு மாணவரோட பூணூலை கழட்ட சொல்லியிருக்காங்க. யூ மீன் த்ரெட் ஃப்ளவர் த்ரெட். ஆமா, ஃப்ளவர் த்ரெட் வந்து கழட்ட சொல்லியிருக்காங்க. அது எப்படி நியாயமாகும்? யாரு அப்பா இல்லையா? எக்ஸாம் எழுத போனியா? ஆமா. ஓஹோ, செக் பண்ணவங்க கழட்டுப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ, கடல் வான் நிலைமை நின்று இருக்கு தம்பிச்சு. உடனே சும்மாவா பண்ணுங்க 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யாரா? அந்த ஆமா, யாரு கிட்ட கழட்ட சொன்னாங்களோ அவங்க 2 கழட்டினதுக்கா? ஆமா ஆமா. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த தாலி எல்லாம் கழட்டினாங்க பிள்ளைக்கு. இதுல திருநெல்வேலியில பல இடத்துல கழட்டிருக்காங்கப்பா தாலியை கழட்டும் போது நம்மளே கேட்டோம், ஏன்டா நம்ம ஏதோ தாலியை பத்தி பேசினா மனசை புண்படுத்திட்டியாங்க, வந்து இப்படி பண்றீங்களான்னு கேக்குறீங்க. யாரை கட்டுறா நீ ஒரு பொண்ணோட தாலியை கழட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டப்ப அசால்ட்டா கலந்து போயிட்டாங்க. எவனுமே பேசல, இதை இந்து மத காவலனும் பேசல. இன்னைக்கு அப்ப அது இப்ப இது புனிதம், இது கெட்டு போச்சுன்னா தாலிங்கிறது சாதாரணமாட்டா விளையாட்டா இருக்கா? இல்ல, தாலின்னு என்ன தெரியுமில, புருஷனை தவிர யாரும் கழட்டக்கூடாது. அப்படி வேற யாராவது கழட்டணும் என்ன ஆகும்? கடல் நிக்கும், தென்னை மரம் நிக்கும், பறவை நிக்கும், என்ன கோயில்ல மணி ஆடும், இந்த விபூதி எல்லாம் பறக்கும். எத்தனை சினிமா கூட மாத்திருக்கிறாங்க. இல்ல விளையாட்டா? அப்ப ஒரு டவுட், இப்ப நீட் பிரச்சனை வந்தப்ப இதெல்லாம் இப்ப நடந்துச்சா? தாலியை கழட்டும் போது அதெல்லாம் அது தெரியல இல்ல, ஆனா காட்டுறாங்க. நேத்து முதற்கொண்டு ஒரு பொண்ணோட மூக்குத்திய வந்து கொரடு விட்டு கலட்டுறாங்க. மூக்குத்தியில விட்டு இருக்கு, எடுக்க முடியல அப்படின்னு மூக்குக்குள்ள வந்து கொரடை விட்டு கலட்டுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாருக்குமே கோவம் வர மாட்டேங்குது. இப்ப இந்து மத காவலர்லாம் வரணும்ல, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, லொட்டு லொசுக்கு எல்லாம் வரணுமா இல்லையா? எங்க போனாங்கன்னு ஆள் அட்ரஸே காணோம். கேரளால இதுவும் ஃபேமஸான செய்தி, ஒரு பொண்ணோட இன்னர கலட்ட சொன்னாங்க, ரிமூவ் பண்ண சொன்னாங்க. தம்பி இதெல்லாம் அப்பெல்லாம் வந்து வரவே இல்லையே. தம்பி இது இப்ப நடக்குது. நீட் ஆரம்பிச்சதுல இருந்து பல கொடுமைகள் இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா, இந்த ஆயுள் தண்டனை கைதியா வெளில வந்தா, ஒரு நாள் பரவாயில்ல வெளில வந்தா ஆஹா ஓஹோன்னு ஸ்டேட்டஸை போட்டு அவர் நடந்து வந்தா அப்படி, நிமிந்து பார்த்தா அப்படி, அவர் பேசினா அப்படி அப்படின்னு பல பேருக்கு இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஃபயர் விடுறாங்கல்ல, அந்த இளைஞர்கள் நோக்கி தான் நம்ம கேட்கணும். உங்க வீட்டு பிள்ளையும் தேர்வு எழுத போயிருக்கோம், உங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி யார் வேணா போவாங்க, நாளைக்கு அவங்களுக்கு இதே தான் நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் நடந்ததுக்கு நீங்கள் ஃபயர் விடுற ஆட்கள் யாராவது நீட் தேர்வை எதிர்த்தோ இதை வந்து நாங்கள் வந்து நீக்க மாட்டோம்னு பாஜக தான் இங்கே ஓப்பனாக பேசுது. அவர்களை எதிர்த்தோ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாங்களா? அப்போ நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க? உங்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறவங்கள ஆதரிக்கிறீங்கிறது நீங்கள் தான். நான் சிம்பிளாக கேட்குறேன், தாலி சென்டிமெண்ட்டை பற்றி பேசுறீங்கல்ல, தாலியை வச்சு அது வந்து அவ்வளோ பெரிய சென்டிமெண்ட், ஏன்னா அவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில். அப்போ பூணூலை கழட்டும் போது ஒருத்தன் கோவப்படுறான்ல, அவன் ஆள் வந்து தர்ணா பண்ணிருக்காங்களா? ஆமா, அதுதான் சொல்றாங்க. போராட்டம் பண்ணி அவனுக்காக எப்படி நீங்க கழட்டினீங்கன்னா அவன் குரூப் போயிட்டு ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்க, திரும்பி போற எது என்னோட அடையாளம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப தாலியை கழட்டும் போது உங்க குடும்பத்துல உள்ளவங்க இல்ல உங்க புருஷமா இருக்க யாராவது, அண்ணன் தம்பி யாராவது போய் கேட்டீங்களா? இதே மற்ற நாள்ல நீங்க தாலியை வந்து கழட்டின சும்மா விட்டுருவீங்களா? அது எவ்வளவு சென்டிமெண்ட். ஐயோ ஐயோ அதை பண்ணக்கூடாது கேட்குறீங்களா? அப்புறம் அப்ப கேட்கல, கவர்மெண்ட் எடுத்து கேட்கவே இல்லையா யாருமே? இதைத்தான் பெரியாருன்னு கேட்டாரு. ஏன்னா பாப்பா மட்டும் அவனுக்கு அவ்வளவு சொரணையா இருக்கிறானே, அவன் கெத்தா இருக்கிறானே, நீங்க ஏன்னா சுயமரியாதை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திட்டினா வித்தியாசம். ஆனா சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணி போறாங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குங்கிறது அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த சீமான்கிட்ட போய் இந்த மாதிரி தாலி கழட்டுறது, இந்த பூணூல் கழட்டுறது அவன் பேசினான். இல்ல நான் கேட்கறேன், இப்ப சீமான்கிட்ட போய் இல்லைங்க என்னங்க பூணூல் கட்டிருக்காங்க, இந்த மாதிரி தாலியை கழட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தாலி நம்மளதே இல்லைங்கிற, தாலி தமிழர்கள் அடையாளமே இல்லைன்றான். அதாவது உரிமையை பத்தி பேச மாட்டான். தாலி தேவையே இல்லைங்கிற, தாலி உனக்கு எதுக்கு கழட்டி விட்டாரு,
ஏன்டா என்னை அவமானப்படுத்துறான்டா, அவனுக்காக அவன் ஆளு பேசுறான்டா, எனக்காக நீ பேசுறா, தாலியை கழட்டன்னு சொல்றான். தாலி தமிழர்கள் அடையாளமே இல்லைங்க, அதை கழட்டி விட்டாரு நீ அப்ப பேசுவான் பெண்ணடிமை. அப்ப அவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிறத மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து அதான் திரும்பி இதை எங்க கொண்டு போய் கொஸ்டினா வைக்கணும்னா, பார்ப்பன இல்லாதவர் இதர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நம்ம இந்த கேள்வியை கொண்டு போய் வைக்கணும். ஆனா சங்கிகளுடைய ஸ்டாண்டு இப்ப தாலி கழட்ட சொல்லியிருக்காங்க, மூக்குத்தி கழட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே இந்து மத பண்பாட்டில் தான் வருது. ஏன்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும், என்னென்ன நகையெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னா மூக்குத்தி, தாலி, எல்லாமே வந்து வரையறது தானே வச்சிருக்கிறீங்க. அப்போ அதை ஒருத்தன் கழட்டுறான் அப்படின்னா உனக்கு நியாயத்துக்கு கோவம் வரணும்ல. ஆனால் இந்த வார் ரூம் சங்கிகள் என்ன பேசிட்டு இருக்காங்க, அது எப்படா எல்லா தேர்வுக்கும் நீங்க வந்து நேரம் வாருக்கு போவாங்களா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து அதுக்கு போவாங்களா அவங்க? அப்புறம் என்ன வார் ரூம்? யாராவது ஒருத்தரோட ஐடியை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, பொண்டாட்டியை பற்றி, பிள்ளையை பற்றி அபியூசிவாக பேசுவாங்க. அவ்வளோதான். புறணி பேசுற லூசுங்க. புறணி பேச போறல புறணி பேசுறேன்னு சொல்லுங்கடா. அதெல்லாம் வார் ரூம். வார் ரூம் அப்படின்னா ஒரு மாதிரி கெத்தா இருக்கு. வார் ரூம் கூட வாருக்கு என்ன, வாருங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை, இவங்க போய் வார் ரூம்ங்கிறீங்க. ஒரு கௌரதியா இருக்கா இல்லையா சொல்லி வச்சிருக்காங்க. வாருங்கிறது பெரிய இடத்துலாம் கிடையாது, அதுவுமே அசிங்கம் தான். அதனாலதான் நம்ம வந்து யாருமே ஆயிரப்படுறதுல ஒன்றும் பெருசா ஆதரிக்கிறது கிடையாது, அதுவுமே ஒரு அசிங்கம் தான். அது மாதிரி இதுங்களும் ஒரு அசிங்கம். அபியூசிவா பேசுவாங்க, கொஞ்சம் ஓப்பனா நசுக்கி சொல்லணும்னா. அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா எல்லா பரீட்சைக்கும் நீங்க சீக்கிரமா போறீங்க, இதுக்கு மட்டும் எப்படி கரெக்டா லேட்டா வரீங்க, அதே மாதிரி நீங்க லேட்டா வரது எப்படி சொல்லி வச்ச மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க. ஓஹோ, நீட்டுக்கு ஆதரவா பேசுறாங்க வேற மாதிரி. ஆமா வேற மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து விளக்கமே சொல்ல தேவையில்ல. பள்ளிக்கூடம் பக்கம் போயிருந்தா பரீட்சை கிரிச்சை முக்கியமான வந்து பப்ளிக் பரீட்சைலாம் நடக்கிறப்போ முக்கியமான பள்ளிக்கூடத்து வாசல்ல எல்லா மீடியாவும் வரும். இத்தனை லட்சம் பேர் மாணவர்கள் போனார்கள் வந்தார்கள் மாண்டேஜ் எடுத்து கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருந்தா நமக்கு அந்த கூறுபாடு தெரியும். இன்னொன்னு எப்பவும் சொல்றதுதான், அதாவது இந்தியாவில் வந்து வேற சங்கிகள் இருக்காங்க, வேற மாநிலத்து சங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டிசைன், அவங்கள ஒரு விதத்துல நம்ம ஏத்துக்கலாம். சரியா தப்போ அந்த மாநிலத்துக்காக பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டு சங்கிகள் இருக்காங்களா, அயோக்கியப்பல், ஒரு மானகட்ட சங்கிகள், அயோக்கியப்பல் ஏன் தெரியுமில்ல? ஒரு தமிழ்நாடு ஒரு பிரச்சனை நினைக்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு பேசாம உத்தரப்பிரதேசத்துக்கு பேசிட்டு இருப்போம். தமிழ்நாட்டில் உட்காந்து உத்தரப்பிரதேசம் சூப்பருங்கம்பா, குஜராத் சூப்பரா, ஏடா லூசு போயடா, தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசுறான்னா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. யாரு? தமிழ்நாட்டு சங்கி அயோக்கிய பயிலுங்க. இந்த விஷயத்துல அதான் பண்றாங்க. வீட்டுல எல்லாரும் அதை உருவுறான் இதை உருவுறான்னு பிரச்சனையா இருக்குன்னு பேசுறான்னா நீங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும் லேட்டா வரீங்க. ஒரு புது டிசைன். இதுல திருப்பதி நாராயணன் வந்து என்ன அந்த ஆலயம் காணும், ஆலயம் காணும் எங்க போட்டாப்ல, அவர் என்னன்னே தெரியலைங்க. ஏதோ ஒரு புதருக்கு முன்னாடி நின்னே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அது என்ன கதை? புதரா? ஆமா, முடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து இது பண்றாப்லையோ. அது என்னங்க வாக்கிங் முடிச்சுட்டு வந்து சொல்றேன். இல்ல பொது இடத்துல மக்கள் புலங்குற இடத்துல பேசணும்னா அது போற வரவன் கேட்டானா அல்லையிலே போட்டு மிதிப்பான்ல, அந்த பயம் இருக்கும்ல அவருக்கு. அதனால ஏதோ ஒரு புதறிட்டே நின்று பேசிக்கிட்டு அப்படியே சத்தம் இல்லாம என்ன பேசுறாப்புல. அது நீட் தேர்வு வந்து இன்னைக்கு நிறைய மாணவர்கள் எழுதுறாங்க. இதெல்லாம் ஏன் செய்தி ஆகுதுன்னா என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, நீட் தேர்வு இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்க அவ்வளோ லட்சம் பேர் வராங்கன்னு செய்தியில் வருது. இப்போ இது எதை காட்டுது? எதை காட்டுதுன்னா நீட் தேர்வு மக்கள் நம்புறாங்கிறத காட்டுது. ஏன்னா வேற வழியே இல்லாமல் பண்ணி வச்சிருந்தா மக்கள் எல்லாரும் எழுததான் செய்வாங்க. மருத்துவ படிப்பு விருப்பம் இருக்கிறவங்க படிக்க தான் செய்வாங்க. நீட்டு வேணுமா வேணாமான்னு பேசின இடத்துல போய் அதை தவிர்த்து விட்டு நீட்ல எப்படி எழுதுறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு சேஃபா நடக்குது, அதான்டா கேட்டாங்க. அந்த இடத்துல நைஸா டைவர்ட் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னது? ஏன் வந்து மாணவர்கள் பெற்றோர்களோட போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னவா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால மாணவ மாணவிகள் வந்து பெற்றவங்களை கூப்பிட்டு போறாங்க அப்படிங்க. இதெல்லாம் வந்து இதான் சொல்றது, என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. அங்க பகல்காம்ல அவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது. ஒருத்தன் 1.5 வருஷமா ஒண்ணு வந்து குடுத்தா நடத்திட்டு போயிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு அவன் இது பண்றது. ஐயா சொல்றது கரெக்ட் தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாப்புல. இந்த சிதம்பரத்துல அந்த குழந்தை திருமணம் நடந்துச்சுல, அது பண்ணது யாரு? அது அவங்கள பார்த்து சொல்றாரோ இருக்கலாம். ஐயா அந்த கேட்டி ராகவன் ஒரு வேலை பார்த்தாப்புல இல்ல சுரண்டல், அது அது அவங்க பார்த்து சொல்றாருன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு இல்லைன்னு. இந்த ஒரு லூசு போய் ஏபிபி போய் ஒருத்தன் போய் இந்த ஒருத்தவங்க வீட்டுல ஒண்ணு கிடைச்சாங்க கோவிட் டைம்ல, அவரை பார்த்து சொல்றாப்புலையா? ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு பாப்பா வந்து காரை ஓட்டிட்டு போய் வாயில தச்சு அமிச்சாங்கல்ல, அவன் யாரு? அவன் தானே பண்ணா, அவரை பார்த்து அப்படியோ. இன்னொரு பாப்பா ஒரு குறுக்கல் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தீர்த்தத்துல ஏதோ கொடுத்து அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணானே, அவரை பார்த்து சொல்றாப்புலையோ. ஆமா, இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். இவங்களுக்காக நம்ம வந்து பெட்ரோல் கூட வரதான் செய்யணும்.
பெட்ரோல் மட்டும் கிடையாது, பேராமிலிட்டரியே கூட்டு. ஆமா, இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி ஆமா. அப்புறம் நம்ம ஐயா இருக்கு, தேவநாதன் இருக்கு, தேவநாதன் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன இப்போ அவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு நம்ம. ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க? இது உச்சகட்டமா? நாங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கோம். பாஜக கூட்டணி மிரட்டலாம் இல்லைங்க, நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இந்த இது சொல்லுவாங்க, இந்த அரசியல்ல வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, ஹனிமூன். அதாவது ஆட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல வந்து ஏங்க நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா நாங்கள் ஹனிமூன் டைம்ல இருக்கிறோம், கொஞ்சம் 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 ஆசுவாசப்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் அப்படிலாம் சொல்லுவாங்க சில வார்த்தைகள்லாம். அந்த மாதிரி வந்து இப்ப லவ் மூட்ல இருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுகவும். 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணுங்கிறதே மறந்துட்டு அதெல்லாம் வந்து அதிமுகவால தான் முடியும் இல்ல. இப்ப இதுல 2 விஷயம். ஒண்ணு, நீட் தேர்வால மாணவரோட உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒரு பையன் வந்து தேர்வு எழுதிட்டு வீட்டு விட்டு ஓடிட்டானா, அந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு யாரை பொறுப்பாக்கணும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவை தான் பொறுப்பாக்கணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட அரசியல் ரீதியாக பல விஷயங்களை முரண்படுறோம். ஆனால் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வு உள்ளே வந்ததா? வரல. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் தான் உள்ளே வந்தது. அப்பயும் வந்து நீட் தேர்வால் ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க, ஸ்டாலின் அவர்கள் புரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு தேர்தலில் பாஜக காரன் கூட பேச நினைக்கிற ஒரு வார்த்தையை கூச்சமேலாம் சொன்னாப்டியா? அதெல்லாம் கிடையாதுங்க, நீட் இருக்குங்க, நீட் எழுதுங்க, எழுதிதான் எவ்வளோ ஆணவமா? அதெல்லாம் முடியாதுங்க, நீட்டு எழுதி தாங்க ஆகணும் இல்லை. இப்போ அந்த சிஏ பிரச்சனை வந்து இப்போ கேட்டாப்புல இல்ல இந்த பிரச்சனை நான் சொல்றேன், நீட் பிரச்சனை மட்டும் போதும், நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நடக்கிறது இந்த பிரச்சனை, இது நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இவரு தானே போய் இந்த மெழுகுவர்த்தியில ஏந்திட்டு வந்தாரு. இவ்வளவு நாடகத்தையும் நாடிவிட்டு இப்ப வந்து பாஜகவோட நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம்னு சொல்ற அந்த இது இருக்குல்ல, நினைச்சுக்கிட்டாப்புல. 1989 இப்பதான் நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம், மக்கள் ஈஸியா மண்டையா கழிப்புலாம். முன்னாடி மாதிரி கிடையாது, பேப்பர்ல நியூஸ் தானே. நம்ம இன்னைக்கு நியூஸ் கொடுத்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு மக்களுக்கு போய் சேரும், ஒரு கன்னியாகுமரியில் உள்ளவனுக்கு. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காப்புல ஐயா. ஈஸியா ஏமாத்திடலாம், தெரியாது, நல்லா இருக்கு இது அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் அவரை விட சார்பா இருக்காங்க மக்கள். அவர் பேசுறது அவர்கிட்ட பிளே பண்ணி காட்டுறேன், அந்த லெவலில் இருக்கு. நிலப்பட டேப்ல பிளே பண்ணி காட்டல, அந்த மாதிரி தான். இப்போ இவ்வளவு கூட்டையும் நடத்திவிட்டு இவ்வளவு கொடுமையும் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பாஜக இவ்வளவு டேமேஜும் பண்ணுற பாஜகவோட நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கோம்னு சொல்கிற இம்யூனிட்டி இருக்குல்ல, அதிமுக மட்டும்தான் கிடைக்கும். இதை எவனா கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா பாருங்க, பத்திரிகையாக இருக்கட்டும், எழுத்து ஊடகங்களாக இருக்கட்டும், அச்சு ஊடகங்கள் எதுலையுமே யாரையுமே வந்து அதிமுகவை கொஸ்டின் பண்ணுறதோ அதை வந்து பதில் சொல்கிற இடத்துக்கு நகர்த்தவே இல்லை. திமுக எப்படி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுது அப்படின்னு நோண்டி இன்னைய வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்க கூட்டணி வச்சுங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன வைக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வைக்கவே மாட்டேன், எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி பேசினா அப்படி இல்ல, அசால்ட்டா வந்து இப்ப கூட்டணி வச்சுட்டாப்ல. இதை எடுத்து எவனுமே கேட்கலையா? மகிழ்ச்சியா எந்த இடத்துல மாத்தி நீங்க கூட்டணியை வந்து ஒத்துக்கிட்டு போனீங்கன்னு எந்த பத்திரிகையாளரும் கேட்கல, எந்த ஊடகவியலாளரும் கேட்கல, எந்த சமூக ஊடகங்களும் கேட்கலையா? 20 வருஷமா திமுகவே கேட்டுட்டு இருக்காங்க. இதான் ஐயா சொன்னாரு, ஊடக பிரிவிலேஜ். அந்த பிரிவிலேஜ் இவருக்கு மட்டும்தான் உண்டு. இதை நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப ராமக்கா ஐயா ஏதோ சொன்னாரு, சொன்னீங்களா? அதை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் தமாகவும் சேர்க்கிறது, தமாக வந்து சேர்த்து இந்த கூட்டணியை பலப்படுத்தும், நாங்கள் வெல்வோம், இன்னும் பல கட்சிகளும் வர இருக்கிறது. யார்கிட்ட சொல்றாரு? அது இல்ல, யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? பலம், அதாவது இப்பதான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் வந்துருக்குது. உனக்கு புரியுதா? இப்ப இது வரைக்கும் அதிமுக பாஜகங்கிறது வேற, அது சும்மா ஏதோ ஒண்ணு. தமாக அதுல சேரும்போது இருக்குல்ல, அது ஒரு வலு வருதுல, அது வேற லெவலு. கூட்டணி வெற்றி கூட்டணியா வந்து ப்ரூவ் ஆகுற இடம் இதுதான். ஆமா. அப்புறம் காமராஜர் மக்கள் கட்சியும் வராங்க, காமராஜர் மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களும் வராங்க. இல்ல தமாகவே இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாது, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஐயா தமிழர் மொழி என்றா என்னடா நீ பேசிட்டு இருக்கிற, அவரும் இந்த கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்க. ஆமா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான கட்சிகளை சேர்த்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்காக அவங்க செயல்படுத்துறாங்க. வெற்றி கூட்டணி அப்படின்னு ஐயா ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இது இந்த வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காருல ஒருத்தர், இப்ப அவர் இந்த கூட்டணியை விமர்சிக்கணும். அட்லீஸ்ட் திமுக பேரை வச்சாலும் இந்த கூட்டணி வந்து விமர்சிக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கோம்னு ஒருத்தர் சொல்றான், கொள்கை எதிரியோட மகிழ்ச்சியா இருக்கோம்னு சொல்றான். அது இவ்வளவு கொலைகளுக்கு காரணமானாலும் அப்போ எந்த வித எதிர்ப்புமே இல்லாம எப்படி போகுது? ஏன் போகுது தெரியுமா? அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதனால அது வரைக்கும்
கூட்டணி பேச்சுவார்த்தை தான். ஆமாமா, அதான் நைனா நாயகன் ஓப்பனா சொல்லியான்னு ஒரு வருஷத்துல முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு. ஒரு வருஷத்துல. ஆமா. இப்ப அதே தாவேக்காக்கு இன்னொரு கேள்வி என்னது, நான் என்ன கேட்குறேன், அவங்க கட்சியினுடைய வக்ஃபு வாரிய மசோதாக்கு, திருத்த மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஃபிடவிட் போடுறாங்க. அஃபிடவிட்டில் போட்டிருக்க வக்கீலுடைய பேர் எஸ் விஜய் இல்லையா? எஸ் விஜய்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் வாதாடினவர் வந்து சிங்வி. கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டாக பேசுறேன்னா சரி. நான் என்ன கேட்குறேன், சிங்வி அவர்களுக்கு அஃபிடவிட்டை அடிக்க தெரியாதா இல்லை விஜய் அவர்களுக்கு போய் வாதாட தெரியாதா? புரியல. அஃபிடவிட்ல எஸ் விஜய்ன்ற பேர் போட்டிருக்கு. அப்ப யாரு வாதாடணும்? விஜய் தானா? விஜய்க்கு ஆதரவா ஒரு லாயர் போலாம்ல? போலாம்ல. அப்ப அந்த லாயர் அவருடைய பேர்ல தானே அஃபிடவிட் போடணும். அங்க சிங்வி ஆஜராகி பேசிட்டாருங்கிறீங்க, ஆனா அஃபிடவிட் விஜய் பேர்ல இருக்கு. எனக்கு கேள்வி என்னன்னா, சிங்விக்கு அஃபிடவிட் டைப் பண்ண தெரியலையா இல்ல விஜய்க்கு வாதாட தெரியலையா? ஒரு பேரு ஒரு பெருமை என்னடா சாதாரண விஷயமாடா? ஒரு பெருமை கிடைக்கட்டுமே, அஃபிடவிட் என் பேர்ல போட்டாங்கன்னு. இதெல்லாம் கூட வரக்கூடாதா? அது நடிகர் விஜய் பேர்ல போடல, எஸ் விஜய்ன்ற ஒரு வழக்கறிஞரோட பேர்ல போடப்பட்டிருக்கு. அப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நான் திரும்பி கேட்கிறேன், இவருக்கு வாதாட தெரியாதா இல்ல சிங்விக்கு டைப் பண்ண தெரியாதா? தாவேக்கால உள்ள வழக்க சட்டத்தரணி என்ன பண்ணுதுன்னு கேக்குறியா? நீங்க உங்க தரப்புக்கு சிங்வி ஆஜராக சொன்னீங்கல்ல பாஸ், அவர் ஏன் அவர் பேர்ல போடலன்னு கேக்குறேன் நானு. தெரியல. ஏன்னா அவர் வந்து ஓவைசியின் சார்பாக ஒரு ஓவைசி இருக்கிறார்களா அங்க, அவருடைய சார்பாக அவர் ஆஜராக போயிருக்கிறார் போல் இருக்கு. அவர்கிட்ட அப்படியே இந்த சில்பா குமார் அப்படியே எங்க பெரிய சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லிதான் வாதாடி இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, அதில் போய் என்ன பேசிட்டு வந்தாங்க? ஆர்எஸ்எஸ் உடைய பொய் பிரச்சாரத்தை அஃபிடவிட்டில் பேசிட்டு வந்தாங்க இல்லையா? அஃபிடவிட்டில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இப்போ நேற்று ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. திமுக தரப்பில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியாக இருக்குது. அதில் அவங்க முக்கியமான வாதங்கள்லாம் வச்சுருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வக்ஃபு வாரிய மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டுக்குழு போட்டாங்கல்ல, அந்த கூட்டுக்குள்ள 95% மசோதாக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெறும் 5% தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு மசோதாவை நீங்கள் எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எதிர்கருத்துக்கள் முழுமையாக கூட்டுக்குழுவில் சேர்க்கப்படலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்ஆர் சொன்ன அந்த எதிர்ப்பை வந்து ஒயிட்னர் போட்டு அழிச்சிருக்காங்க. எம்எம் அப்துல்லா அவருடைய இதை வந்து ஒயிட்னர் போட்டு அழிச்சிருக்கிறாங்க. எதுவுமே முழுசாக கேட்கப்படலை அப்படிங்கிற சொன்னோம். அப்புறம் இந்த மாதிரியான சில முக்கியமான இப்போ இது மாதிரிலாம் சிங்கி வாதாடும் போது ஏன் வரல? இது மாதிரிலாம் வாதாடி இருப்பார்ல, பாயிண்ட் வச்சுட்டு போகல. சிங்கி வாதாடி இருப்பாரு. நான் கேட்குற கேள்வி, தாவேக்காவோட அஃபிடவிட்ல ஏன் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இல்லை? அதுதான் அனாவசியம் அது. அப்போ இந்த லட்சணத்தில் அஃபிடவிட்டை போட்டுட்டு கிரெடிட்டை மட்டும் திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இல்லையே.